Good morning. Welcome to Madan Kumar Vlogs. Day 50 of Walking Challenge. Walking with Madan Kumar சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க் ஆசமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி டேட் 10/10/2025. ஓகே, இந்த டேட்டில் தான் 50th டேவை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன், ஃபுல்லாக நடந்தேன். ஓகே, பட் 10,000 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணாமல் இல்லை, இந்த டே தான் நம்மளோட 50th டேவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு குட்டி மெமரி, எனக்கு அந்த நம்பர்ஸில் ரொம்ப பிடிக்கும். ஸோ 10/10/2025 இன்றைக்கி நம்ம 50th டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். வாக்கிங்கில் மொத்தம் 50 நாள் முடிச்சிருக்கோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஒரு குட்டி அச்சீவ்மெண்ட் மாதிரி தெரியுது. குட்டி அச்சீவ்மெண்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அச்சீவ்மெண்ட். என்ன அப்படின்னா, நான் 50 நாள் நடந்திருக்கேன் பாருங்களேன். அதுவும் ஒரு 2.5 மாதத்தில். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் என்கரேஜ்மெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு தி யூனிவர்ஸ். எதுக்காக அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஐடியாவை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போக வச்சதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக நம்ம சேனல் வந்து இல்லை அப்படின்னா இந்த 50 நாளில் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் ஒரு 5 நாள் தான் நடந்திருப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு இலக்கை வச்சு அந்த இலக்கை வந்து டெய்லி வந்து அதை ஒரு ரொட்டீனாக மாற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி 50 நாளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அடுத்த 50 நாளை வந்து டேட்டு டார்கெட் வச்சு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி 10/10ங்களா, இந்த 10/10க்கு வந்து நான் ஸ்டார்டிங் டேட் பாருங்கள், எண்டிங் டேட் பாருங்கள். இந்த ரேஞ்சில் வந்து நான் மொத்தம் 50 நாள் நடந்திருக்கேன். ஓகே, 50 வீடியோ முடிச்சிருக்கேன். அப்போது அடுத்த 50 வீடியோ வந்து இத்தனை டேட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு குட்டி டார்கெட் இப்போ என் மைண்டுக்குள்ளே வருது. அது எவ்வளோ ப்ராக்டிக்கல்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த 50 சீக்கிரம் அடிக்க ட்ரை பண்ணுவோம். முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதை நான் இன்னும் மறக்கலை. இந்த யூடியூப் சேனல் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மெமரிஸ். ஓகே, ஹவ் ஐ பில்டட் மை ஹேபிட். ஓகே, வாக்கிங் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டாக நான் எப்படி என் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்தேன். முக்கியமாக அதுலேருந்து எப்படி வெயிட் லாஸ் ஆகுது, அதுக்கு உண்டான டயட் என்ன, டெய்லி நடக்கிறப்ப என்னென்ன தாட்ஸ் வருது, இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். முக்கியமாக இந்த யூடியூப் சேனல் ஃபார்ம் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு புக்கு படித்தேன், முன்னாடியே சொல்லியிருப்பேன், அட்டாமிக் ஹேபிட்ஸ். அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதை முதல்ல வெளிப்படையாக்குங்க, பப்ளிக் ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்த வாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் சேனல் ஃபார்ம் பண்ணோம். அந்த யூடியூப் சேனல் மூலிமா நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அது எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த மந்தில் டெவலப்மெண்ட் ஃபேஸில் வந்து நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம். நான் இன்றைக்கி டெவலப்மெண்ட் டாபிக் பற்றி பேசலை. என்ன அப்படின்னா, இன்றைக்கி 50 நாள் உண்டான செலிப்ரேஷன். அதனால் நான் ஜாலியாக நடந்து வர போகிறேன். எஸ், ஸோ ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட் மோடில் போய்ட்டுருக்கேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, அடுத்த 50 நாளுக்கு உண்டான டார்கெட் என்ன அப்படிங்கிற ஒரு பிளானை இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்னொரு விஷயங்கள் இருக்குது. இந்த 50 நாளில் நான் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் யோசித்து வச்சுருக்கேன். என்னடா போய் சாப்பிட போறியா, நான்வெஜ் சாப்பிட போறியா அப்படி இப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. இல்லை, அது என்னென்ன செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அல்லது இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. செலிப்ரேஷன் இன்றைக்கி கிடையாது. அந்த செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, எப்போ எனக்கு கரெக்டான டைம் அண்ட் எல்லாம் வருதோ அப்போ நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் டு யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு அஸ். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஆஸ் அ கம்யூனிட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்ருக்கோம். 1% ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் எவ்ரி டே ஆர் எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி இயர். பட் 1% இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து நம்ம மதன் ஃபிஷ் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. நம்ம கம்யூனிட்டி அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியான ஃபீலாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்ஸை முடிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். $10,000 ஸ்டெப்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டார்கெட்டும் அச்சீவ்டு. முக்கியமாக எனக்கு நானே ஃபஸ்ட்டு ஸ்கூல் இருந்த டைம்லேயும் சரி, டியூஷன் ஆரம்பித்த சைட்லேயும் சரி,
அந்த டைமில் எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கோட் சொல்லி தருவேன். எனக்கு நான் சொல்லித்தரது என்ன அப்படின்னா, விரும்பியதை விரும்பி செய். இதுதான் என்னோடய எப்போ ஒரு மைண்ட் செட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். எப்போயாவது எனக்கு ஒரு மாதிரி லைஃபே வெறுக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கப்போ கடுப்பாகும். அப்போது எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம், விரும்பியதை விரும்பி செய். அதே மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ் மோர், ஸ்கோர் மோர். அவ்வளோதான். ஏன்னா அவங்க டைமில் படிக்கிறது தான் நிறையா இருக்கும், ரைட்? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக 12th முடிக்கிற வரைக்குமா இருக்கட்டும், இல்லை காலேஜ் முடிக்கிற வரைக்குமா இருக்கட்டும், அவங்களோட அல்டிமேட் டார்கெட்டே என்ன அப்படின்னா நிறைய படிக்கிறது. பட் படித்தா மட்டும் மார்க் வந்துடுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. யூ நீட் டு ப்ராக்டிஸ். ஓகே, ப்ராக்டிஸ் எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள்கிட்ட என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மிஸ்டேக் என்னென்னு வருதுன்னு கண்டுபிடிக்கிறத சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் மோராக தான் இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி எனக்கு நான் சொல்லிக்கிறதுல என்ன அப்படின்னா, விரும்பியதை விரும்பி செய். உனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், பட் எந்த ஆப்ஷனில் உன்னால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா அதுதான் உனக்கு பிடிச்சது. ஓகே, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணு. அதில் மாஸ்டரி அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதை ரொம்ப லவ் பண்ணி பண்ணணும். ஓகே, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் செய்வோம். ஓகே, பட் ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கப்போ, அது நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கப்போ அதில் ஒரு 100% எஃபோர்ட்டோடு செய்வோம். ஓகே, அது ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வோம். இதுதான் லைஃப்பும், ரைட்? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். ஓகே, அது சரியாக தப்பா அப்படிங்கிறது செகண்டரி. சரியானதை பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா மேலே போகும். தப்பானதை பிடிச்சி பண்ணிங்கன்னா ரொம்ப கீழே போகும். பட் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், அது சரியாக இருக்க முடியும் பார்த்துக்குங்க, ரைட்? அப்போது ஒரு செயலுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் வேணும் அப்படின்னு அடமெண்ட்டாக இருக்கிறது வேறு, இது இருந்தால் என் லைஃப் நல்லா இருக்குன்னு அதுக்குண்டான கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிறது வேறு. நான் சொல்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக அதில் மாஸ்டரி ஆகலாம் அப்படிங்கிறதான் இதோட ஐடியா. இது எதுக்காக இப்போ சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி இந்த வாக்கிங் போகிறது என்னோடய டெய்லி லைஃப்பில் ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கும் என் பாடிக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, எப்படி ஆஸ் ஒரு மேலோ ஒரு ஃபீமேலோ இல்லை லவ்வர்ஸ் 2 பேர் பேசிக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் என் பாடிக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் வந்துருச்சு. அந்த லவ் லாங்குவேஜோட ரிசல்ட் தான் இங்கே பாருங்கள். எஸ், இந்த லவ் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் தெரியும். ஓகே, இது நீங்கள் பிடிக்காமல் ஒரு விஷயத்த பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஸ்வெட்டு வரும். பட் நீங்கள் அதை பிடிச்சி பண்ணுறப்போ இந்த ஸ்வெட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்டாக மாறி நிற்கும். ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறோம், அதுக்கு ஒரு ரிவார்டு வருது, அதுவும் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு அது ரிவார்டாக கொடுக்குது அப்படிங்கிறப்போ இட்ஸ் a great feel. எஸ், திஸ் இஸ் மை லவ் லாங்குவேஜ் between me and my body, ரைட்? இன்றைக்கி 50 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 10,000 ஸ்டெப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் அதிகப்படியான வெற்றிகளோட, அதிகப்படியான முன்னேற்றத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைய பொழுது எனக்கு சிறப்பாக போச்சு, உங்களுக்கு சிறப்பாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஹேவ் அ கிரேட் டே.